Solve the inequalities and represent the solution graphically on number line. 2 into x minus 1 less than x plus 5. Second inequality 3 into x plus 2 greater than 2 minus x. ஒவ்வொரு இன்இக்வாலிட்டியும் தனித்தனியாக சால்வ் பண்ணணும். அடுத்து எக்ஸ் எந்த ரேஞ்சில் லையாக இருக்குன்றதை கண்டுபிடிக்கணும். அதை கிராஃபிக்கலாக பிளாட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் எடுத்துக்கிறேன். ஃபஸ்ட்டு 2 into x minus 1 less than x plus 5. ஸோ எக்ஸ் உள்ள டேர்ம் தனியாக கான்ஸ்டண்ட்டை தனியாக குரூப் பண்ணலாம். ஸோ 2x minus 2 less than x plus 5. இப்போ எக்ஸை லெஃப்டில் மூவ் பண்ணலாம். அப்போ தான் எக்ஸோட கோஎஃபிஷியன்ட்டு பாசிட்டிவாகவே இருக்கும். அப்போ எக்ஸ் லெஸ் தேன் 7. இது ஒரு சொல்யூஷன். அடுத்து செகண்ட் இன்இக்வாலிட்டி. இப்போ இதையும் டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி மல்டிப்ளை பண்ணியிருக்கேன். அடுத்து எக்ஸை குரூப் பண்ணுறோம். ஸோ 3x plus x greater than 2 minus 6, 4x greater than minus 4. ஸோ x is greater than minus 4 by 4 அப்படின்னா x is greater than minus 1. இது ஒரு சொல்யூஷன். இப்போ இது ரெண்டுத்தையும் குரூப் பண்ணுங்கள். இப்போ என்ன வரும்? -1 less than x less than 7. இதுதான் நம்மளோட சொல்யூஷன். அப்போ இதோட சொல்யூஷன் செட் எப்படி எழுதலாம்? ரெண்டுமே லெஸ் தேன் தான், அதனால் ஓப்பன் இன்டர்வல். ஓகே, -1லேருந்து 7க்கு உள்ள இந்த ரெண்டு நம்பருக்கு நடுவில் எக்ஸ் லை ஆயிருக்கும். ஸோ இதான் நம்ம சொல்யூஷன் செட்டு. ஓகே, இதை கிராஃபில் இப்போ பிளாட் பண்ணணும். -1லேருந்து 7 வரைக்கும் இருக்கிற பிளேஸ். ஸோ -∞லேருந்து +∞ வரைக்கும். இங்கே -1 0 1 2 3 4 5 6 7 இப்படி போகுது. நமக்கு -1லேருந்து 7 வரைக்கும் இருக்குது. ஸோ ரெண்டுமே இன்க்ளூடிங் கிடையாது. அப்போ ஹாலோ சர்க்கிள் போட்டுறணும். ஓகேவா? அப்போ இதை டோட்டலாக ஜாயின் பண்ணிவிடுங்க. டிஃப்ரெண்ட் கலர் பென்ஸ் யூஸ் பண்ணிக்கோங்க, இல்லைனா பென்சில் யூஸ் பண்ணிக்கோங்க இந்த டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காட்டுறதுக்கு. ஸோ இதுதான் நம்ம சொல்யூஷன்.